நீங்க வேலைக்கு போறீங்களா, ஸ்கூலுக்கு போறீங்களா, காலேஜ் போறீங்களா, பிசினஸுக்காக பிரயாணப்படுறீங்களா, ஊழியத்துக்காக எங்கேயாவது போறீங்களா? நீங்க எங்க போனாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட வருவேன். நான் உன் கூட வருவேன். ஸ்கூலுக்கு போறியா, ஸ்கூலுக்கு வருவேன். காலேஜ் போறியா, காலேஜுக்கு வருவேன். பிசினஸ்க்காக போறியா, கூட வருவேன். நீங்க போனா கூட வருவேன்றார். ஏன்னா இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம விட்டு விலகுவதே இல்லை. நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். அப்ப எங்க போனாலும் கூட தானே வருவாரு. அதான் வாக்கு தத்தம். அப்ப இயேசுவே நீர் என்னோட வருகிறக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, அற்புதம் நடக்கும். என் பிள்ளைகளோட நீங்க போறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் கூட காலேஜுக்கு வர்றீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் கூட பிசினஸ்க்கு வர்றீங்க, ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நீங்க துதித்து பாருங்க, அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாருங்க, பெரிய மாற்றம் வரும். என் வாழ்நாள்ல பாதி நாள் பிரயாணத்திலே தான் போகுது. ஒவ்வொரு நாட்டுக்கு, ஒவ்வொரு பட்டணத்துக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு ஊழியத்தின் நிமித்தமாய் போகிறேன். அப்ப என்ன விசுவாசம்? இது ஆண்டவரே என் கூட நீங்க வர்றீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்க வாக்கு கொடுத்தபடி என்னோடு இருக்கிறீங்க. அப்ப நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்க போகிற இடம் எல்லாம் கூட இருக்கும் போது எதுக்கு பயப்படணும்?